என் பேர் வந்து முத்துக்குமார். நான் 12th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் படிக்கிறேன். நாங்கள் 12th மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்மார்ட் ஸ்கூல் அப்படின்னு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இது வந்து கரண்ட்டை சேமிக்கிறதுக்காகவும் இதோட நோக்கம் வந்து கரண்ட்டை சேமிக்கிறதுக்காகவும் வாட்டரை சேமிக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு அலாம் சிஸ்டம் மாதிரி பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து எடுத்து வைக்கலாம். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், திடீர்னு வெளியே போக முடியாத சூழ்நிலை, இது வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு எதுவும் தெரியாது, இதை ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அலாம் பண்ணுற மாதிரி இது வந்து லேசாக இந்த கம்பியில் பட்டோடனே அலாம் கொடுக்கும். அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம். இது வந்து ஆள் நடந்து போனால் மட்டும் இது மின்சாரத்தை சேமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அது ஆள் நடந்து போனால் மட்டும்தான் இது வந்து லைட் எரியும். கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம்னா நம்ம லைட் எரியாது, இது ஆஃப் ஆகிடும். இது மின்சாரத்தை சேமிக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி இது வந்து ஹோம் சென்சார். இது வந்து நம்ம வீட்டு வாசலில் யாரும் தேவையில்லாமல் யாரும் வந்துருந்தாங்க, நம்ம தேவையில்லாத ஆள் எதுக்கும் வந்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அலாம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து தானாக சென்ஸ் பண்ணி அலாம் கொடுக்கும். இது வந்து வாட்டர் டேங்கில் இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆனால் இது அலாம் கொடுக்கும். இது பர்சன்டேஜ்லேயும் இது பார்த்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ரெயின் அலாம். இது வந்து நம்ம மழை பெஞ்சாலும் வேலை பார்த்துட்டு இருப்போம். மழை பெஞ்சால் இது வந்து இதுக்காக பண்ணியிருக்கோம், பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சால் இண்டிகேஷன் கொடுக்கும். நம்ம இதை ஆன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். மழை பெஞ்சா இண்டிகேஷன் கொடுக்கும். இதை பற்றி எங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து பண்ணுவாங்க. எங்கள் டீம் வந்து பண்ணுவோம். என் பேர் வந்து காளிதாஸ். நான் வந்து கலாம் பண்ணுறேன். இதுக்கு வந்து நாங்கள் வந்து பேட்ரி, சுவிட்ச் அண்ட் பஸ்ஸர், அப்புறம் ஒரு நட் யூஸ் பண்ணிருக்கோம். இதை வந்து நிலநடை போகிறதுக்கு முன்னாடியே இது அலாம் அடிக்க ஆரம்பிச்சோம். நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து கரெக்டாக அந்த நட்டு வந்து இந்த ஒயர் வந்து இதில் பட்டவுடனே அலாம் அடிக்கிறதுக்குள்ள பண்ணிருக்கோம். இது பட்டவுடனே நமக்கு நிலநடை போகிறது தெரிஞ்சு நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். வணக்கம், நான் மதன்குமார். நான் வந்து ஸ்ட்ரீட் லைட் செஞ்சுருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் வைக்கணும்னா நம்ம அதில் க்ராஸ் பண்ணோம்னா டிம்மாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதேமாரி வச்சுருக்கோம். இது வந்து அது உங்களுக்கு மாட்டு காட்டுது. இது வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து பேட்ரி, ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் லைட்டு, இது சென்சார் ரெடி இருக்கும். இது வந்து க்ராஸ் பண்ணோம்னா லைட் இதேமாரி. நம்ம அங்கே க்ராஸ் பண்ணோம்னா அந்த லைட் ஃபுல்லாக எரியமாரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். க்ராஸாக எங்கிட்ட வர்றதுக்கு லைட் எரியும். இது வந்து நம்ம மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு யூஸுக்கும் இது ரெடி பண்ணிக்கலாம். வணக்கம், என் பேர் வந்து மாரிஸ்ரீ ஹர்னி. நாங்கள் பண்ண ஸ்மார்ட் ஸ்கூல் ப்ராஜெக்டில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து இப்போது நம்ம வீட்லேயும் சரி, இது வந்து மெயின் பர்பஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு வாசலில் யாராவது வந்து நிற்காங்க, எதுக்காண்டி நிற்காங்கன்னு தெரியாமல் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். அப்புறம் நம்ம பிள்ளைங்க மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிற நேரத்தில் வீட்டு வாசலில் யார் நடமாடுறா, யார் நிற்கா போகிறாங்க, எதுக்காண்டி நிற்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த டைமில் வந்து இப்போ நம்ம கதவு கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நின்னாங்கன்னா இந்த சென்சார் மூலமாக நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து அலாம் ஆகும். அது மூலமாக நம்ம யாராச்சும் வாசலில் நிற்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். இப்போ நான் வந்து அதை மாடல் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து சென்சார் ஆனில் இருக்குது. வீட்டு வாசலில் யாருமே இல்லை, சென்சார் எதுவுமே செய்யலாம், அமைதியாக இருக்குது. இப்போ வீட்டு வாசல் கிட்ட ஒருத்தர் போகும்போது சென்சார் அலாம் கொடுக்கு. தள்ளி வரும்போது அது அலாம் இல்லை, அமைதியாக இருக்கும்போது ஒன்றும் செய்யாது. இது வந்து நம்மளோட சேஃப்டிக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து வேணிகாயத்ரி. நான் வந்து சொல்ல போகிறது என்னென்னா ரெயின் சென்சர். என் கையில் இப்போ தண்ணியாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம தண்ணிக்கு தொட்டோடனே இது அலாரம் அடிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து எதுக்காண்டி அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வெயிலில் துணி காய போட்டிருப்போம். அந்த மழை பெய்யல அது நமக்கு தெரியணும். அதாவது நம்ம உள்ளே ஏதாச்சும் வேலை செஞ்சுட்ருப்போம், அப்போ ஏதாச்சும் தெரியணும், மழை பெஞ்சால் தெரியணும், துணி காய போட்டிருப்போம். அதுக்காண்டி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து தண்ணி அப்படி தொட்ட உடனே அது அலாரம் அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். தண்ணி தொழில் முத்துக்குமார் பேசுகிறேன். இது வந்து நாங்கள் கரண்ட் சேமிக்கிறதுக்காகவும் தண்ணியை சேமிக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து இதை உருவாக்கியிருக்கோம். இது வந்து வாட்டரை நிறைஞ்சி போன நம்ம வந்து டேங்க் வச்சுருக்கோம் வீட்டு மேலே. நம்ம மேலே போய் அடிக்கடி நிறைஞ்சிட்டா நடக்குதான்னு பார்க்க முடியாது.
அதனால் நாங்கள் இது இந்த ஸ்கூல்லேயும் இது பயன்படுத்திக்கலாம். அது பார்க்க முடியாது, மேலே மாடியில் இருக்கிறதுனால இது கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு இண்டிகேஷன் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆணுச்சு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆணுச்சு அப்படின்னா 100% ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுனா பசர் ஆகும். இது வந்து 0, 25, 50, 75 அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் லைட் மாதிரி கொடுத்துருக்கோம். கடைசியில் இது கொடுத்துருக்கோம் 100% ஆனால் பசர் ஆகுது மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓத்து ஓத்து இது வந்து ஒவ்வொரு லைட்டுக்கு ஒவ்வொரு இதாக ஒவ்வொன்றா இண்டிகேஷன் ஆகும். ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, டேங்க் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுன்னா இண்டிகேஷன் பசர் ஆகும். ஓத்து ஓத்து பசர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து வாட்டர் சர்டிஃபிகேட்டாகவும் கரண்ட் சர்டிஃபிகேட்டாகவும் பண்ணியிருக்கோம். மோட்ரு வீணாக ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணியும் வீணாக போய்கிட்டே இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். டச் ஆப் இந்தியா அப்படிங்கிற அந்த டாபிக் பேஸ் பண்ணி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா நம்ம யாரையும் சாராமல் இருந்து நமக்கான தேவைகளை நம்மளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து எர்த்குயிக் இது பண்ணி சொல்லியிருந்தோம். இது வந்து எர்த்குயிக் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்சன் போய் அதை அலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது சென்சார் மூலமாக அதுவே அலாம் பண்ணிக்கும் போது நம்ம யாரையுமே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து இல்லை. அது வந்து நாங்கள் இந்த இதில் காட்டியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரீட் லைட். இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம போகும்போது வரும்போது ஒருத்தர் பார்த்து போடணுங்கிற அவசியம் இருக்காது. அது போக எனி டைம் அது எரிஞ்சுட்டே இருந்தாலும் கரண்ட் தான் வேஸ்ட் ஆகும். இதே நம்ம அதை கிராஸ் பண்ணும்போது சென்சார் மூலமாக அது எரியும் போது கரண்ட்டும் சேவ் ஆகும். நம்ம யாரையும் லைட் இல்லையே, லைட் போட யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருத்தங்களை நம்ப வேண்டிய அவசியமும் இந்த இடத்துல இருக்காது. அதுக்கடுத்து இது ஸ்கூல் வீடு ரெண்டுத்துலையுமே, ஸ்கூல்லையுமே லீவ் டைம்ல யாராவது ஸ்கூல் கிட்ட வராங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அந்த டைம் யாராச்சும் வந்தால் கூட இந்த அலாரம் மூலமாக நமக்கு தகவல் தெரிஞ்சு நம்ம யார் இருக்கா அந்த இடத்துல அப்படிங்கிறத பார்க்க முடியும். வீட்லேயுமே அதே பேஸ் தான். இதுக்காண்டி நம்ம ஒரு வாட்ச்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டு நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சென்சார் மூலமாகவே இதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வாட்டர் அலாட்மெண்ட். இதுக்கு ஸ்டூடெண்ட்டோயோ இல்லைனா ஒரு பேசனையோ தனியாக பிடிச்சி வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. இதிலே ஒவ்வொரு இண்டிகேட் மூலமாக நம்ம எவ்வளோ லெவல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அலாம் ஆகும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம யாரையுமே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற இது வரல. அதுக்கப்புறம் ரெயின் சென்சார். ரெயின் சென்சார்லேயே அப்படி தான். நம்ம வீட்டில் ஒரு மும்மரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு துணி காயப்பட்டிருந்தாலும் இல்லைனா ஸ்கூல் டைம்லேயே வெளியே கிளாஸஸ் நடந்துருக்கும்போது பிள்ளைங்க இருக்கும்போது மழை வருதாங்கிற அந்த சிந்தனையிலே இருக்காம அதான் மழை வந்தால் அலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட உட்காந்து படிக்கலாம். இது வந்து மழை வருது அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. அது சென்சார் மூலமாக நம்மளே தெரிஞ்சுக்கணும். இப்படிக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கங்கைகொண்டான் 12th ஸ்டூடெண்ட்ஸ் டீம் நேம் வந்து ஜிக்ஸாக். நன்றி. முடிச்சது அவ்வளோதானே.